நம்ம பொரிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க இந்த பவுலில் சேர்த்துடலாம். இந்த பொரிச்சு வச்சிருக்க பச்சை மிளகாயை இந்த உருளைக்கிழங்குல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கார்னிஷ்காக மல்லி இலை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொட்டேட்டோ 65 தான். இது பார்த்தீங்கன்னா அப்படியே சிக்கன் மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துட்டு தோல் சீவிட்டு கட் பண்ணிடலாம். பாருங்க, எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு மீடியமான சைஸ்க்கு எடுத்துக்கலாம். கட் பண்ண உருளைக்கிழங்கு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அரைச்ச பவுடர் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து தனி மிளகாய் தூள். 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா கடைசியாக தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி பொரிச்சிடலாம். உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு வடச்சட்டியில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்க போட்டு எடுத்துடலாம். ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் எண்ணெயில் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சிட்டு பரட்டி விட்டுக்கலாம். நம்ம பரட்டி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக மாற்றிக்கலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் போட்டு பொரிச்சிடலாம். எல்லா உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு. இப்போ நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி சவுண்டு வரணும். இப்போ நம்ம இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கும் எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பச்சை மிளகாயை சேர்த்துட்றேன் எண்ணெயிலேயே. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ஹீட்லேயே நல்லா முருகலாக ஆகணும் பச்சை மிளகா. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க இந்த பவுலில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாலாம் நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொரிச்சு வச்சிருக்க பச்சை மிளகாயை இந்த உருளைக்கிழங்குல சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கார்னிஷ்காக மல்லி இலை
கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துறேன்.